பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, இத ஊரே வேடிக்கை பாக்குது அப்படின்னு தொடர்ந்து ஹிட் படங்கள கொடுத்துட்டு, தமிழ் சினிமாவ மிரட்டிக்கிட்டு இருக்கிற நடிகர் ராகவா லாரன்ஸ் பத்தி நெறைய பேருக்கு தெரியாத சுவாரஸ்யமான தகவல்கள தான் இப்ப பாக்க போறோம். ராகவா லாரன்ஸ். இவரோட உண்மையான பேரு ராகவா முருகையன். இவரு 1976ல பிறந்திருக்காரு. இவரோட அம்மாவோட பேரு கண்மணி. இவரோட தம்பியோட பேரு எல்வின். ராகவா லாரன்ஸுக்கு சின்ன வயசுலயே மூளையில கட்டி ஏற்பட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறுச்சு. இதனால தொடர்ந்து படிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாரு லாரன்ஸ். அத தொடர்ந்து அவரோட தாய் கண்மணி ராகவேந்திரா சுவாமி கிட்ட தன்னோட பையனுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எப்படியாவது சரியாயிடணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சு அதுக்கான சிகிச்சைகள மேற்கொண்டிருக்காங்க. ராகவேந்திரரோட அருளால இவருக்கு இருந்த மூளைக்கட்டி பிரச்சனை முழுசா குணமாயிடுச்சு. இதனால ராகவேந்திராவோட தீவிர பக்தனானாரு நடிகர் ராகவா லாரன்ஸ். அத தொடர்ந்து ராகவேந்திரருக்கு கோயில் எழுப்பி வழிபாடும் நடத்திட்டு வராரு. இந்த கோயில் எங்க இருக்குது தெரியுமா? சென்னை அம்பத்தூர்ல இருக்கு. ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு இயக்குனராவும், பாடகராவும், இசையமைப்பாளராவும், நடன கலைஞராவும் மட்டும் இல்லாம சமூக ஆர்வலராவும் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு ராகவா லாரன்ஸ். கடவுள் தான் நம்மள காப்பாத்துனாரு அப்படின்னு கடவுளுக்கு கோயில் கட்டிட்டு சின்ன வயசுல அவர் எப்படி கஷ்டப்பட்டாரோ, அதே மாதிரி இப்போ வியாதியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகள தவறாம செஞ்சுட்டு வராரு. ராகவா லாரன்ஸ் இதுக்காக தனி அறக்கட்டளை ஒண்ணு ஆரம்பிச்சு நிர்வாகம் பண்ணிட்டு வராரு. இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யவும், 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யவும் உதவி பண்ணியிருக்கிறாரு. இவரு முதல்ல அறிமுகமான படம் ஒரு தெலுங்கு படம். அந்த படத்துல நடிக்கும்போது இவருக்கு வயசு வெறும் 22 தான். கிடைக்கக்கூடிய பட வாய்ப்புகள்ல நடிச்சுக்கிட்டு காலத்த தள்ளிக்கிட்டு இருந்த ராகவா லாரன்ஸுக்கு ரொம்ப பெரிய ஹிட் படமா அமைஞ்சது முனி படம். இந்த படத்தோட அடுத்தடுத்த பாகங்கள காஞ்சனா அப்படிங்கிற பேர்ல தொடர்ந்து இயக்கிட்டு வராரு. இந்த படங்களும் எளிமையா 100 கோடி வசூல் அப்படிங்கிற இலக்கை எட்டி சாதனை படைக்குது. "தாயிற் சிறந்த கோயில் இல்லை" அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப தன்னை சின்ன வயசுலயே பத்திரமா பார்த்துக்கிட்ட தன்னோட தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா கோயில் ஒண்ணு கட்டியிருக்கிறாரு ராகவா லாரன்ஸ். இந்த கோயில தன்னோட அப்பாவோட சொந்த ஊரான பூவிடுத்தவள்ளி அப்படிங்கிற ஊர்ல கட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட அம்மாவோட திருவுருவ சிலைய ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே விலை உயர்ந்த கல்ல வச்சு செதுக்கியிருக்காரு. மூளை பிரச்சனையால அவதிப்பட்டு வந்த என்ன எப்படி பார்த்துக்கிட்டாங்க என்னோட அம்மா அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு ராகவா லாரன்ஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இவரோட மனைவியோட பேரு லதா. இவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர். தன்னோட கணவர் ராகவா லாரன்ஸோட அறக்கட்டளை செயல்பாடுகள திறம்பட நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஏத்து நடத்திட்டு வராங்க. நடிகர் ராகவா லாரன்ஸும் தன்னோட படங்கள், பட வெளியீடு இது எல்லாத்தையும் பத்தி தன்னோட மனைவியோட முதல்ல கலந்து ஆலோசிச்சதுக்கு பின்னாடி தான் முடிவெடுப்பாராம். இந்த அழகான தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. அவங்களோட பேரு ராகவி. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க எதிர்காலத்துல ராகவா லாரன்ஸோட அறக்கட்டளையோட நிர்வகிக்கக்கூடிய பொறுப்ப ஏற்க இருக்காங்க. லாரன்ஸோட தம்பி பேரு எல்வின். இவரு காஞ்சனா 2 படத்துல ஒரே ஒரு பாடலுக்கு ராகவா லாரன்ஸ் கூட வந்து ஆட்டம் போட்டிருப்பாரு. ஒரு நல்ல கதைக்காக காத்திருக்கக்கூடிய இவரு சீக்கிரத்திலேயே திரைப்படங்கள்ல நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.